இப்போ பாருங்கள், இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது பேக் நெக்கு மேல் பக்கம் வச்சுருக்கோம். இதுவும் மேல் பக்கம், இது உள் பக்கம். இது மேல் பக்கம் இருக்கணும், இது உள் பக்கம் இருக்கணும். இது பேக் நெக், இது ஃப்ரண்ட் நெக்கு, இது பேக் நெக்கு. ஓகேங்களா? இப்படி ஜாயின் பண்ணி இப்படி திருப்பினோம்னா இந்த பீஸும் இந்த பீஸும் ஒரே கலரில் வரணும். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு இப்படி தான் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்படியே ஜாயின் பண்ணால் இந்த பிசுறு தெரியும். ஓகேங்களா? இப்போ இப்படி தச்சு இப்படி திருப்பும் போது பாருங்கள், இந்த பிசுறு தெரியுது. இந்த பிசுறு க்ளோசிங் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இப்படி கரெக்டாக வச்சுட்டு பேக்கோடைய லைனிங் இப்படி எடுத்து இப்படி க்ளோசிங் பண்ணோம். க்ளோசிங் பண்ணி இங்கே பாருங்கள் 3 புள்ளியில் அட்டாச் பண்ணோம். பாருங்கள், பேக் பீஸ் மேல் துணி, இது பேக்கு ஃப்ரண்ட்டு லைன் மேல் துணி லைனிங் துணி, இது க்ளோசிங் பண்ணி தைக்கிறோம் பாருங்கள் அந்த கிளாத். புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். 4 பீஸும் கவர் ஆகுதான்னு பார்த்துன்னு இப்படி 1/2 இன்ச்சில் தையல் போடணுங்க. இங்கே பாருங்கள், இப்படி திருப்புறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். ஃபுல்லாக பிசுறு ஃபுல்லாக க்ளோசிங் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் மேல் கிளாத்து. இப்படி ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு இப்படி தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு பிசுறு தெரியும். அதனால் க்ளோசிங் லைனிங் அட்டாச் பண்ணாத துணி பேக்கோடைய லைனிங் துணி இருக்குது, அதை எடுத்து வந்து கவர் பண்ணணும் ஃப்ரண்ட் நெக் மேலே. இப்படி க்ளோசிங் பண்ணி சின்னதாக ஒரு ரஃப் அடிச்சுட்டு லைனிங்கு இந்த 2 பீஸ் ஒன்றா அட்டாச் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் துணி அப்புறம் பேக் துணி, இந்த 4 கவர் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபுல்லாக க்ளோசிங் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஃபினிஷிங் வரணும். ஓகேங்களா? லெவலாக வரணும், இங்கே மேடாலாம் வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இந்த நெக்கில் இந்த தையல் போட்டுடலாம் மேல் பக்கம். ஓகேங்களா? மேல் பக்கம் ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து இங்கே பாருங்கள், இதே வந்து ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். அப்படியே தைச்சிட்டே வந்து ஊசி உள்ளே இறக்கிட்டு டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி இங்கே பாருங்கள், லைனிங் கிளாத் வந்து மேலே தெரியாத மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் கைடு அளவே தைக்கணும். இந்த பாருங்கள், இப்படி திருப்பினோம்னா இந்த கிளாத் தெரியுது பாருங்கள், அது வரக்கூடாது. சரிங்களா? இப்படி லூஸ் கொடுத்து கரெக்டாக க்ளோசிங் பண்ணி அப்படியே கைடளவே போடுங்க. அப்படியே கைடளவே போட்டுட்டு வந்து ஊசி உள்ளே இறக்கணும். ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து இறக்கிடணும். நெக்கு பாருங்கள் அழகாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபினிஷிங் கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ இங்கே ட்ரிம் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்லீவ் அட்டாச்சிங் பார்க்கலாம்.